இயமம் எத்தனைங்கய்யா சொன்னேன்? 5. அஹிம்சா, சத்தியம். என்னன்னா அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் 5 இது இருக்குது. அந்த புக்கை கிளாஸ் வரும்போது கட்டாமல் எடுத்துக்குவாங்க அவங்க கடைக்கு வரும்போது. அடுத்தது நியமத்தில் 5 இருக்கு இல்லையா? நியமத்தில் என்னன்னா சௌச்சம், சந்தோஷம், தபம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். ஸோ இந்த 5 நியமத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இந்த நான் ஒரு திருக்குறள் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா நாம் செய்வது என்ன தவம் இல்லையா? அது ஆங்கிலத்தில் மெடிடேஷன் சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் தியானம்னு சொல்கிறாங்க, தமிழில் தவம். அதாவது இறைவனை எண்ணி செய்கின்ற அந்த பயிற்சிக்கு பேர் தவம்னு பேர். ஸோ அந்த தவம் என்ற அதிகாரத்தில் திருக்குறளில் அவர் சொன்னார், இது தவமும் தவம் உடையாருக்கே ஆகும். அதுதாங்க மெயின். தவம் என்ற சப்ஜெக்ட் அவர் சொல்லிட்டு முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணாருன்னா 2வது குறள் இது சொல்லுவார். இந்த தவம் செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு உரிய அந்த தகுதிகளை உடையவர்கள் தான் தவத்தை செய்ய முடியும். இல்லைன்னா அது அவம் என்று சொல்லிட்டார். தவமும் தவமுடையாருக்கே ஆகும். அவம் அதனை அகுதியிலார் மேற்கொள்வது. எதனை? அந்த தவத்தை அகுதியில்லார் என்று சொன்னால் அந்த தகுதிகள் இல்லாதவர்கள் மேற்கொள்வது. அதாவது அதை பயிற்சி செய்வதோ அதுக்கான முயற்சி மேற்கொள்வதோ அது தவம் அல்ல, அது அவம் என்று சொல்லிட்டார். அதனால தவம் என்பதற்கு முதல்ல இலக்கணங்கள் இதுதான். முதல்ல ஒரு மனிதன் ஏன்னா இன்னைக்கு இறைவனை எண்ணி தியானம் பண்ணும்போது இந்த மனம் அத்தகைய ஒரு அதை தாங்கி அதை பெறுகின்ற தகுதியுடைய ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஒரு அமுதத்தை பாலே ஒரு திரிஞ்சு போன இதுல ஏதாவது ஒரு அழுக்கோ ஏதாவது இருந்தா அது திரிஞ்சு போயிடும். இது அமுதம். அப்ப அந்த அமுதத்தை உங்க மனம் என்ற அந்த பாத்திரத்தால் தான் நீங்க அதை வாங்கிக்க போறீங்க. ஸோ அதனாலதான் இந்த அஹிம்சை இதுக்கான விளக்கங்கள் நான் சொல்லிட்டேன். ஐயா உங்களுக்கு அடுத்த வாரம் தரங்கய்யா. ஏன்னா நீங்க அடுத்த வாரம் ஏன்னா இந்த வகுப்புலாம் நீங்க இன்னும் போகல. நான் போனதுக்கு அப்புறம் இந்த 10 கோட்பாடுகளையும் உள்ளடக்கியது இந்த ஒரு புத்தகம். இந்த 10ஐயுமே உள்ளடக்கியது இந்த புத்தகமே. அந்த 10 விஷயத்தை பத்தி பேசுறது தான் அஹிம்சை. ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம். கட்டாயமா பொறுமையா படிங்க. நான் சுருக்கமா தான் சொன்னேன். ஆனா இவ்வளோ விஷயங்கள்ல நமக்கு தெளிவு தரக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன மாதிரி நேரங்கள்ல நம்ம அஹிம்சையில தடுமாறி போயிடுவோம், இது அஹிம்சையா ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கான விளக்கங்கள்லாம் அதுல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அஷ்டாங்க யோகத்துல 2 பகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த 3வது அஷ்டாங்க யோகத்தில் 8 பகுதிகள் என்பது என்ன? யமா, நியமா, ஆசனா, அப்புறம் பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த 8 நிலைகள் தான் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாருமே இந்த 8ஐயும் கடைபிடித்தது மூலமாக தான் சிவபெருமானி சிவனை சிவம் என்றால் பரமபுருஷன் அர்த்தம். அப்போ அந்த பரம்பொருளை அடையணும் அப்படின்னா இந்த 8 விஷயங்களை ஒரு மனிதன் கடைபிடிக்காம நீங்க தியானத்தை வெற்றி பெற முடியாது. 2வது தியானம் செய்வது எதற்கு? நம்ம கேரண்டியை கொடுத்தோம். அந்த இதுல பாத்தீங்கன்னா துன்பங்களிலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும் என்றால் ஒரே வழி, நீங்க அகத்துல இறைவனை காண வேண்டும். உங்கள் மனதை அகத்துல இருக்கக்கூடிய இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ள தெரிஞ்சுக்கணும். அவனிடத்துல எப்படி பக்தி செய்யணும், அவனை எப்படி பூஜிக்கணும் அப்படின்னு. புறத்துல நீங்க எத்தனை விஷயத்தை நீங்க பார்த்தாலும் அதெல்லாம் அழியக்கூடிய பொருள்களில் எல்லாம் நீங்க பகவானை பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா அழிவற்றது. ஏனென்றால் அந்த ஆத்மாவுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இதுன்றது அந்த வகுப்புல நான் சொன்னோம். நம்ம அந்த இந்த வீடியோல சஞ்சார பிரதி சஞ்சாரம் படைப்பின் சுழற்சியை பத்தி பார்க்கின்ற பொழுது அப்ப அவன் தான் இத்தனை வடிவங்களாக உள்ள இருக்கிறான்றது நமக்கு தெரியும். அப்ப அவனை நீங்க அகத்துல பார்க்காம புறத்துல போய் என்னென்னமோ வியாபாரங்கள் தானே செய்கிறார்கள் மனிதர்கள். நீ வேணும்னு யாருமே கேட்கல. நானும் நீயும் ஒண்ணு, உன்னிடத்துல தான் நான் பிரிஞ்சு இருக்கிறேன், நான் மறுபடியும் உன்னோடு இணைய வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு வேண்டிய தாகம். அதற்கான முயற்சி தான் இந்த தவம். அப்ப இந்த தவத்தை செய்கின்ற பொழுது உண்மையான இறைவனோடு நீங்க தொடர்பு கொள்கின்ற போது எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்க கர்மாவனால சேகரிச்சு கொண்டீர்களோ அதையெல்லாம் அங்கதான் நீக்கப்படும். ஏன்னா இதெல்லாம் எங்க சேகரிச்சு வைக்கப்படுறது? உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் எங்க சேகரிச்சு வச்சிருக்கப்படுறது? எங்க சேகரிச்சு வச்சிருக்கப்படுது தெரியுங்களா?
கணக்கு வழக்கெல்லாம் ஒருத்தர் எழுதி பார்த்துருவாங்க. பாவம் பண்ணீங்களா? யார் அவரு? அவர் எங்க இருக்காரு? அந்த எவ்வளவு எங்க இருக்கு? எல்லாம் கேடுதான். மூலகத்துக்கு அடி நெருப்புதான் அறியுது. இதெல்லாம் ஒரு புராண கதைகள். இதெல்லாம் புராணத்துல கதைகளை சொல்லி வச்சப்பட்டது. காரணம் அப்படி பயமுறுத்தி அதெல்லாம் சொல்லி இவங்களை நல்வழி பாதைக்கு எப்படியாவது கொண்டு வந்ததுக்காக இப்படி புனை கதைகள். இந்த புராணங்கள் எப்ப ஏற்றப்பட்டது? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த புராணங்கள் அந்த புராணங்கள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த பாரதத்துல இந்த மாதிரி சிலைகளையும் உருவங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பல்வேறு சிலைகளை வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் இத்தனை தெய்வங்களுடைய இதெல்லாம் கிடையாது. சோ இந்த புராண காலம் என்பது எப்போ உருவானது? நான் சொல்லக்கூடாது இல்ல. ஏற்கனவே கேள்வி கேட்டேன். புராணங்கள் உருவான காலம் எதுன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, புராணங்கள் ஒரே காலத்தில் எழுதப்படவில்லை. அவை பல நூற்றாண்டுகளாக உருவாக்கப்பட்டு திருத்தப்பட்டு விரிவாக்கப்பட்டன. பொதுவாக அறிஞர்களின் கருத்துப்படி ஆரம்ப புராண கதைகள் என்பது கிமு, அதாவது கிமுன்னா கிறிஸ்துக்கு முன்னால, இப்ப 2026, இப்போ ஒரு 300 ஆண்டு. இப்ப இது இந்த புள்ளிவரங்கள் எழுதப்பட்ட காலமே இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிப்பாங்க. எல்லாமே அந்த புள்ளிவரங்கள் தான் இதுல உதவப்படுது. ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 1530 வருஷம், 1500 வருடம் வச்சுக்கலாம். ஸோ முன்ன பின்னா இருக்கும், அவ்வளவுதான். பட் இந்த இதுபடியே வச்சுக்கினா கூட என்ன சொல்றாங்க, ஆரம்ப புராண கதைகள் இதெல்லாம் வாய்மொழியில தான் இருந்துச்சு. புராணங்களாக புத்தகங்களா வரல. அதுக்கப்புறம் மகா புராணங்கள் என்று சொல்லக்கூடிய 18 புராணங்கள். 18 புராணங்கள் யாவை அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அதுவும் 18 புராணங்கள் எல்லாம் வரும். பட் இந்த தான் உண்மையிலேயே புராணம். இன்னைக்கு புத்தக வடிவலா இருக்கக்கூடிய புராணங்கள் என்பது இந்த 18 புராணங்கள் தான் பெரிய இதெல்லாமே. பெரும்பாலும் கிபி பாத்துங்க, கிறிஸ்துக்கு அப்புறம். அப்ப நீங்க -1 300 இதெல்லாம் 2026 இருந்து அப்ப கணக்கு வந்துருச்சா? 300 2300 கழிச்சுனா 1700, இது ஒரு 200. சோ நம்ம அந்த காலத்துல இருந்து நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். 1500 அல்லது 1600. ஸோ அப்ராக்சிமேட்டா முன்ன பின்ன. ஸோ இந்த பீரியட்ல தான் இந்த புராணங்கள்லாம் எழுதப்பட்டு மக்கள் இடத்துல பரப்பப்பட்டது. ஸோ அதுல என்னென்னலாம் விரிவா எழுதுனாங்களோ அதையெல்லாம் என்ன பண்ணாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சுட்டாங்க. பேப்பர்ஸ் வந்துருச்சு, பிரிண்டிங் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த சிற்ப வடிவங்கள் ஒரு கலைகள் எல்லாம் உருவாயிடுச்சு. அப்ப அந்த கதையில எப்படிலாம் சித்தரிச்சாலும் அது மாதிரிலாம் சிலைகளை வடிச்சு அதை கடவுளாக்கிட்டாங்க. ஆனா அதுக்கும் முன்னால சில புராணங்களில் பின்னரும் கிபி 1200 அல்லது 1600 வரை புதிய பகுதிகள் சேர்க்கப்பட்டன பின்னால வர. அது பார்த்தா இன்னும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ரொம்ப கம்மி. இந்த 18 புராணங்கள்ல சில விஷ்ணு புராணம், சிவபுராணம், பாகவத புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்ம புராணம், இதெல்லாம் இந்த 18 புராணங்களுக்குள்ள வரக்கூடியது. இப்ப இந்து மத தெய்வங்களின் உருவங்கள் உருவான காலம் எது அப்படின்றது உங்களுக்காக நான் கேட்டேன். அப்போ சிந்து சமணி நாகரிகத்திலிருந்து ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னால 2600 இருந்து 1900 வரணும் சில முத்திரைகள், சில சிற்பங்கள். ஸோ இந்த மாதிரி சில முத்திரைகள் வடிவத்துல அந்த மாதிரி சில இருந்தது. அடுத்தது வேத காலம், கிமு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னால 1500 இருந்து 600 வரையிலும் இந்திரன், அக்னி, வர்ணன் போன்ற தெய்வங்கள் குறிப்பிடப்படுகின்றன. எதுல? வேதங்கள். வேதங்கள் யார் இயற்றியது? ஆரியர்கள். இன்னைக்கு வேதங்கள் ஓதுறாங்க இல்லையா, ஆரியர்கள் சொல்றோம் அவங்கள. இன்னைக்கு அவங்க பிராமணர்கள் என்று சொல்றாங்க. பட் ஆரியர்கள் என்பதுதான் அங்க இருந்து இந்தியாவுக்குள்ள அவங்க வந்தவங்கன்றது. சோ அடுத்தது பாருங்க, கிமு 2ஆம் நூற்றாண்டுல முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை விஷ்ணு, சிவன். அதுக்கப்புறம் இந்திரன், அக்னி, வர்ணன் போன்ற தெய்வங்கள் இந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் கிபி 3ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின்னால 3ஆம் நூற்றாண்டுல விஷ்ணு. அப்பதான் விஷ்ணு, சிவன், ஸ்கந்தன் போன்ற தெய்வங்களின் ஆரம்ப கால சிலைகள் அப்பதான் இந்த சிலைகள் உருவாகுது. அதுக்கும் முன்னால பாத்தீங்கன்னா
குப்தர் காலத்துல நம்ம இதுல வரலாறு படிச்சீங்கன்னா நீங்க குப்தர்கள் காலம், மௌரியர் காலம் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ குப்தர் காலத்துல வந்து கிபி 4ல இருந்து 6ஆம் நூற்றாண்டுல இன்று நாம் அறிந்திருக்கும் விஷ்ணு, சிவன், லட்சுமி இன்று அன்னைக்கு வந்து ஒரு இதுதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன வந்து வடிவங்களை வச்சிருக்கோமோ அந்த இது வந்து விஷ்ணு, சிவன், லட்சுமி, துர்க்கை, கணேசர் போன்ற தெய்வங்களின் உருவாக்குகள் தெளிவாக அப்பதான் வந்து தெளிவாக நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம வந்து இது ரொம்ப டீட்டெயிலா வந்து போகணுன்றதுல நம்ம அப்பப்போ தேவை. இப்ப அடுத்தது சிவலிங்கத்தை பத்தி இப்ப கட்டாயமா பார்த்தோம். சிவலிங்கம் கிமு 2ல இருந்து 1ஆம் நூற்றாண்டு, அதாவது இப்ப 2026 2000 வச்சுக்கிட்டோம்னா கூட அப்ப பாத்தீங்கன்னா அங்க 2000க்கு முன்னால அப்படின் போது ஒரு 100 ஆண்டுகள் அல்லது 200 ஆண்டுகள் முன்னால, கிறிஸ்துக்கு முன்னால. அப்ப குடிமல்லம் பரசுராமேஸ்வரர் கோவில் அந்த இடத்துல உள்ள லிங்கம் மிகவும் பழமையானதா. இதுதான் வந்து மிகவும் இந்த இடத்துல குடிமல்லம் பரசுராமேஸ்வரர் கோயில் அந்த இடத்துல தான் மிகவும் பழமையான இந்த சிவலிங்க வழிபாடு இருந்திருக்குது அப்படின்றது. சரி, இப்ப இதுக்கு பின்னால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா அப்ப புராணங்கள் என்பது மனிதர்கள் கற்பனையில சில என்னென்னலாம் வச்சாங்களோ அந்த ஒரு வடிவத்துல சிலைகளை உருவாக்கி அதை வந்து கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த வழிபாட்டு தலங்கள்ல யாரு பூஜை செய்யறவங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரியர்கள் தான் பூஜை செய்வாங்க. அவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க, அதுக்கான பொருளோ விளக்கங்களோ அவங்க தரமாட்டாங்க. அவங்க பாட்டு ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க என்ன கும்பிட்டுங்கோ போட்டுங்கோ என்னென்ன சொல்றீங்களோ இதெல்லாம் மட்டும்தான் நீங்க செய்ய முடியாது. அதோடைய பொருள் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது. சரி, ஆக மொத்தத்துல இப்ப நாம பார்த்த சயின்ஸ் அதன்படி இறைவன் வந்து எப்படி இருக்கிறான், கண்களுக்கு புலப்படாம தான் இருக்கிறான். எங்கும் நிறைந்த பொருளாக இருக்கின்றான். இந்த வெற்றிடத்திலும் அவன் இருக்கின்றான். நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்றது எப்படி நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் கூட அவன் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். உங்களுக்குள்ளாரே இருந்து அவன் வெளியில இல்லை. இதைதான் நம்ம ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க. பல வகுப்புகள்ல நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ நாம இந்த தியானத்தின் மூலமாக அகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு தொடர்பு கொள்கின்ற பொழுதுதான், இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் சரணாகதி அப்படின்றத பத்தி சொன்னேன். யார் சரண் அடைவது, இறைவன் எங்க இருக்கான் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது இறைவன் இடத்துல நீங்க சரண் அடையணும்னா யார் அடைவது, எப்படி அடைவது? குருவின் மூலம் உங்களுக்கு அந்த தீட்சை வந்து கொடுப்பாங்க குரு. ஆனா ஆக்சுவலா எப்படி என்ன அந்த சரணம் என்பது, சரணடைதல் என்று சொன்னால் இந்த நான் என்ற அகந்தையை நீங்க இது நான் இல்ல நீதான், இந்த நான் என்றது கம்ப்ளீட்டா சரணடைஞ்சு கொடுத்துடணும். நானு 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 நினைச்சிட்டு இருக்கிற வரையிலும் நீங்க செய்த கர்மாக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் செய்யறேன், ஓனர்ஷிப் உங்களுதான் இருக்குல்ல. நீங்க செய்யற செயல்கள் தான் யாருங்க ஓனர்? நம்ம தானே ஓனர். அப்ப நீ என்ன செஞ்சியோ அதோடைய பலனை நீ தானே வாங்கி ஆகணும். இப்ப என்ன பண்ணீங்க, இந்த நான் செஞ்சதெல்லாம் உங்க உள்ளுக்குள் உள்ளதான் இருக்குது. அங்க இது யமலோகத்துல சொர்க்கலோகத்துல யாரோ உட்காந்து உங்க கணக்கு வழக்கெல்லாம் என்ன செஞ்ச, என்ன நல்லது செஞ்ச, என்ன கெட்டது செஞ்சன்னு யாரும் எழுதி வைக்கல. நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். ஒரு கால்குலேட்டர் எடுத்துங்க, அதுல வந்து நீ வந்து 2 நம்பரை போட்டு பெருக்குங்க, 2 நம்பரை போட்டு வகுத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதோட ஆன்சர் அந்த மிஷினுக்குள்ளார வந்துடும். ஈக்குவல் டு அப்துல்வான்னு அது வெளியே காமிக்குன்னு நான் சொன்னேன். அது மாதிரி உங்களுடைய மைண்டு கால்குலேட்டர் தான் எல்லாம் ஃபீட் பண்ணீங்க. அதனால ஆன்சரும் அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க என்னென்ன ஆக்ஷன் பண்ணீங்களோ அது நீங்க தான் பண்ணீங்க, உங்க மைண்டு தான் பண்ணிச்சு. அப்ப அது என்ன, அதனுடைய ரிசல்ட் என்னன்றதும் கணக்கு பண்ணி உங்களுக்குள்ளதான் இருக்கு. இது எங்கேயோ சித்திரகுப்த உட்காந்து கணக்கு எழுதி வைக்கலாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல். அந்த வேர்டு தான் முக்கியம். தாமே ஆட்டோமேட்டிக், அது ப்ராசஸ். அப்ப தீங்க பத்தி சொன்னாருன்னா நன்மைக்கும் அதே தான். நீங்க வந்து தீமை பத்தான்னு சொன்னாரு, நல்லது செஞ்சா மறுபடியும் திரும்பி தாமே வரும்னு சொல்லலையா? இல்ல, ஒன்றை வச்சு மறுபடியும் அதையும் நீங்க பார்த்துக்கணும். அப்ப நல்லது செஞ்சாலும் பிற்பகல் தாமே அது வரும்னு அர்த்தம். அப்ப நல்லது செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தான் வரும், கெட்டது செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தான் அது வரும். அப்ப தியானத்துல என்ன பண்றோம், நானும் நினைச்சுன்றது எல்லாம் தவறு என்பதை உணர்ந்து, இது நான் அல்ல இல்லையா, உனக்குள் நீ இருந்து உளவியதை காணாமல் நான் வந்து நலமிழந்தேன் என்று சொல்றார் பட்டினத்தடிகளார் சொல்றார்.
அப்போ ஊனுக்குள் இருந்தது நீ. இது நானும் 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 நினைச்சிட்டு இருக்கிறது தான் அபத்தம். இந்த விஞ்ஞானத்தை மனித குலம் வந்து தெரிஞ்சுக்காத வரையிலும் ஒரு மனிதன் கூட இந்த உலகத்துல இருந்து லிபரேஷன் பெறவே முடியாது. நாம வந்து இப்ப கட்டுக்கதைகளை பேசல, சத்தியத்தை பேச. இதுதான் சயின்ஸ். முதல்ல இந்த விஞ்ஞானம் என்பது என்னன்னா, அந்த மெய்ஞானத்திலிருந்து எந்த போர்ஷனை கண்டுபிடிச்சிக்கோ அதுக்கு நம்ம விஞ்ஞானம் பேர் வச்சுக்கோம், அவ்வளவுதான். பட் அதுதான் விஞ்ஞான ஞானம். இது விஞ்ஞானம். நம்ம எந்த பொருள்களை பார்த்தோமோ அதை பத்தி மட்டுமே அறிந்து கொள்வது, ஆராய்ந்து. அதுலயும் முழுசாலாம் எதுவும் தெரிஞ்சுக்கல. ஒரு ஆட்டோமை பாக்குறான், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஓபன் பண்றான், உள்ள இயக்கம் இருக்குதுன்றான். அது உள்ள இயக்கிறது யாருன்னு தெரியுமா? அந்த இயக்கத்தை நடத்துவது யார் என்பது அவனுக்கு அதுக்கு மேல அவன் போக மாட்டான்றான். அப்போ ஒவ்வொரு அணுவிலும் இயங்கிக் கொண்டிருப்பது அந்த பரம புருஷன் தான். அப்போ இந்த இதுல தெளிவில்லாமையா நீங்க வந்து 20 ஆண்டுகள் இல்ல, 30 ஆண்டுகள் இல்ல, 50 ஆண்டுகள் வரையில் நீங்க தவத்தை மேற்கொண்டாலும், என்ன வழியில நீங்க பூஜைகள் பண்ணாலும், ஒரு அணுவு கூட இறைவனோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியாது, அவருடைய அருளை பெற முடியாது என்பதுதான் சத்தியம். இந்த மெய்ஞெல்லாம் உணர்ந்த ஞானிகள் அதனாலதான் அவங்க சொன்னாங்க, ஆடுகின்ற எம்பிரானை அங்கும் இங்கும் என்று தேடுகின்ற பாவிகால் திணிந்த ஒன்றை ஓருகிறேன். தெளிவான ஒரு விஷயத்த மனசுல நல்லா புரிய வச்சுங்க. காடு நாடு வீடு விண் கலந்து நின்ற கல்வனை. கலந்திருக்காங்க, நீ கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கலந்திருக்கான்னு பிரிச்சு பார்க்க முடியாது ஒன்னால. கலந்து நின்ற கல்வனை என்று சொல்றாரு. திருட ஒழிஞ்சிட்டு தான் இருப்பான். அப்ப அது மாதிரி அவன் மறைஞ்சிருக்கான்னு சொல்றாரு. கலந்து நின்ற கல்வனை நாடி ஓடி உம்முள்ளே நயந்து உணர்ந்து பாருமே. உனக்குள்ளார போய் நயந்து சந்தோஷமாக அனுபவிச்சு அதை பாரு. அப்ப தெரியும் அந்த ஆடுகின்ற எம்பிரான் உனக்குள்ள இருக்கிறான் என்று சொல்றான். அப்போ இந்த துறையில அவங்க தானே வந்து கரை கண்டவர்கள். ஆனா நம்ம வந்து யார சொல்ற, ஆரியர்கள் என்ன சொன்னார்களோ அதை மட்டுமே அப்படியே ஒட்டுமொத்த மனித இனத்தையே இன்னைக்கு வந்து அப்படியே அந்த அறிவு என்ற இதை வந்து இதாம மூட நம்பிக்கை என்ற ஒரு இதுல வந்து இரும்பு சோறால வந்து போட்டு பூட்டிட்டாங்க இந்த மனித இனத்தைய. அதுல இருந்து வெளியில வரணும்னா எந்த ஒரு ஆன்மீக ஞானிகளும் இந்த இதை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஐயா, நீங்க எங்க வேணாலும் போங்க, எந்த இயக்கத்துக்கு வேணாலும் போங்க, கோடி கோடி பேர் கூட்டம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த தலைவர்லாம் பேச இந்த ஞானத்தை போதிக்கிறதுல மனிதர்கிட்ட அதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவங்களே நம்ப மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட்டம் சேராது. ஆனா ஆனந்தமா இருக்கிறதுல யாருக்கும் இங்க கூட்டம் அவசியம் இல்லை. நீ தெளிவடைந்து கொள், நீ இறைவனை எப்படி உணர்ந்து கொள், உன் குருவை பார்த்துக்கொள். குரு இல்லாம முடியாது. ஆகவே நாம எதுக்கு இந்த தியானம் பண்றோம் போது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்காக நான் செய்த அத்தனை வினைகளையும் இப்ப நீ அவன் என்று உணர 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 உங்க மைண்டுக்குள்ளார ஸ்டோர் ஆயிருந்தது இல்லையா? மனதில் 3 அடுக்குகள் சொன்னேன். வெளியில இருக்கிறது சித்தம், அதுக்கு அடுத்தது உள்ள இருக்கிற அடுக்கு அகம், அதுக்கு உள்ள இருக்கிற அடுக்கு வந்து மகம், மையத்துல இருக்கிற அந்த மைய புள்ளி வந்து புருஷோத்தம், அதாவது ஆத்மா. அப்போ உங்க சித்தம் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் உங்க மைண்டு. இந்த உடம்போடு டைரக்டா லிங்க் ஆயிருக்கு. இந்த உடம்பு மூலமாக 5 புலன்களை வச்சு வெளி உலகத்துல எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி சித்தத்துக்குள்ள அந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்துட்டு அடுத்தது அகம் வந்து அதை ரசிக்குது. ஏன்னா அகம் தான் டூயர். உங்க மனதனுடைய நடுப்பகுதி தான் எல்லா செயல்களும். இப்போ நான் பேசுறது கேட்கறது, என்ன பார்த்துட்டு இருக்கிறது, அட் டைம்ல அத்தனையும் அது பண்ணுது. எது? அகம். சித்தத்துல இத்தனையும் வந்து என்னோட ஓசை, என்னோட உருவம் எல்லாம் சித்தத்துக்குள்ள இருக்கு. ஓசையும் சித்தத்துக்குள்ளதான் இருக்கு. அது எல்லாத்தையும் சித்தத்துல இருந்து இது ரிசீவ் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சு. இதுதான் சயின்ஸ். அப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனும் அகம் தான் செய்யுதுன்னா அதோட ரிசல்ட்டும் அங்க அகத்துக்குள்ளதானே இருக்கு. இப்ப தியானத்துல என்ன பண்ணோம்னா இந்த 5 புலன்களை எல்லாம் நம்ம விட்ரா பண்ணிக்கணும். உள்ளம் பெருங்கோயில் முழுவதற்கும் ஆணை, வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5ம் காலா மணி விளக்கு. இறைவனை கேட்டிருந்த தீபங்களாக இந்த 5 இது கள்ள புலன் என்று சொல்றாங்க. புலன்கள் 5த்தையும் திருட்டு வேலைதான் பண்ணுது. அது பொய்யதான் காட்டுது, உனக்கு மெய்ய காட்ட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றீங்க? உங்களோட தியானத்துல தீட்சை வாங்கும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வேற வகுப்பு அதை புரியுது. அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இந்த புறத்துல இருந்து எல்லாத்தையும் உங்க அகத்துக்குள்ள கொண்டு வந்து சித்தத்துக்குள்ள கொண்டு வந்து சித்தத்திலிருந்து அகத்துக்குள்ள போய் அகம் வந்து நான் பிரம்மம் என்பத அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். தியானத்துல எதையோ செஞ்சிட்டு இருந்தது, இப்ப
நான் பிரம்மம் என்பது அதை உணர 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 எது எல்லாம் அங்க ஸ்டோரா இருந்ததோ அங்க அக்னி தீர. ஏன்னா நீங்க மனம் வந்து இப்ப சரண அடைய ஆரம்பிக்கிறது. இது நான் இல்லை, நீதான் ஆகும்போது எது எல்லாம் அதுக்குள்ள சேகரிக்கப்பட்டிருந்த குப்பைகள் இருக்குதோ அது எல்லாமே எரிந்து சாம்பலாகித்தான் ஆக வேண்டும் அந்த வேள்வி தீர. இதுதான் வேள்வி. இதுதான் பகவான வந்து அதனால வாய் கோபுர வாசல் சொன்னார் பாருங்க. அப்ப அகத்துல நீங்க இதை உச்சரிச்சுட்டே இருக்கும்போது நீங்க தான் அந்த இறைவன் அந்த மந்திரத்தின் மூலமாக போதிக்கும் போது உங்களுடைய இன்பம் அந்த துன்பங்கள் அது இன்பமானது துன்பங்கள் அனைத்துமே எதுவுமே உங்களை மறுபுறப்பு கொண்டு வரக்கூடியது. இருள் சேர் என்று சொன்னார். இரு வினைகளுமே இருளை சேர்க்கக்கூடியதுன்றார். நல்வினைன்னா உனக்கு வந்து அது என்ன ஒரு உதாரணம் சொல்றாரு நம்ம குரு சொல்லுவாரு. இப்ப காலுக்கு விளக்கு போட்டோம். உங்கள் காலில் வந்து தங்கத்திலேயே நான் விளக்கு செஞ்சு உங்களுக்கு போட்டிருக்கேன். இவருக்கு வந்து இரும்புல செஞ்சு போட்டுருன்னு வச்சுக்கலாம். விளக்கு தானே தங்கத்துலன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன பெருமை இருக்கு? ஐயா விளக்கு போட்டாச்சு. உங்க விளக்கு தங்கத்துல இருக்குது, இவர் விளக்கு இரும்புல இருக்குதுன்னா விளக்கு போட்டு கூட்டி தானே வச்சிருக்கிறோம். உனக்கு சுதந்திரம் இல்லையே. இதுல என்ன பெருமை இருக்கு? அப்ப நல்வினை என்பதோ தங்க விளக்கு தான் சொல்றாரு. ஏன்னா நல்வினை செஞ்சா அதை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பிறந்தாகணும். ஒரு செயலுக்கும் வந்து நீங்க அந்த பிறப்போட முடியாது. நீங்க இந்த பிறப்புல செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த பிறப்புல நீங்க வந்து அனுபவிக்கிறதே இல்லையா? நீங்க அனுபவிக்கிறதோ எப்ப செஞ்சதுன்னு உங்க ஞாபகத்துக்கே தெரியல. நாம என்ன நினைக்கிறோம்? கடவுள் மேல வந்து பழிய போடுறோம். நான் யாருக்கும் ஒண்ணுமே பண்ணி ஏன் எனக்கு இது வந்துச்சு? பிறக்கிற குழந்தை ஊனமாகும், இல்ல பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் திடீர்னு கால் ஊனமாகுது, வேலை போயிடுது, உத்தியோகம் இல்ல, வருமானம் இல்ல, எத்தனை வகையான துன்பங்கள் சொல்ல முடியாது. இது ஏன் வந்துச்சு? இந்த பிறப்புல பிறந்ததுல இருந்து யாருக்குமே தீமையே செய்யல. ஆனா இந்த துன்பம் ஏன் வந்துச்சுன்னு பார்க்கும்போது அங்கதான் நமக்கு முன்னால செஞ்சதெல்லாம் வந்துட்டு இருக்கிறா. இப்ப பின்னால கடவுள் ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம ஒவ்வொருத்தரையும் துன்பப்படுத்துறது இல்லை. அதுக்கான காரணங்கள் முதலே பார்க்கணும். முற்பகல் என்றால் முன்னால செஞ்சதுன்னு அர்த்தம். பிற்பகல் தாமே வரும்னா அதுக்கு அடுத்தது பிறப்புல வரும்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும், ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இந்த தியானம் பண்ணுகின்ற பொழுது இந்த பாவங்கள் எல்லாம் தொலையுது. ஏன்? உங்க மனம் எந்த மனம் செயலிலே செய்ததோ, பாவத்தையும் புண்ணியம் செய்தோ அந்த மனம் இப்பொழுது சரணடைந்து விட்டாரு. இது நான் இல்லை, நீதான். தப்பா உணர்ந்து தப்பா இருந்தது என்னை இந்த தவறான இதுல இருந்து என்ன நீ விடுவித்து உன்னுடைய பாதங்களிலேயே வைத்திரு என்று குருவினிடத்துல சரணாகிறாரு. குருவத்தான் அவர்கள் வந்து சரணாகிறாரு. யாரை போய் பிடிச்சிக்குவீங்க? கண்ணுக்கு தெரியாதது எங்க போய் பிடிப்பீங்க? அதனாலதான் யுகந்தரும் யுகந்தரும் குருவின் வடிவில தான் அவர் வருவார். யார் ஒரு குருவினிடத்தில் அந்த பற்றுதலை விட்டு பெற்றுகின்றார்களோ அவர்களெல்லாம் ஞானத்தை பெறுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு யாருங்க? நான் சொல்லக்கூடாது, கேட்போமா? யாருக்கா தெரியும்னா சொல்லுங்க. விவேகானந்தருக்கு குரு அவரு. ஓகே, நான் கேட்டது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். யாருக்கா தெரியுமா? தோத்தாபுரி வந்து தோத்தாபுரி ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு ஒரே ஒரு குரு இல்லை. அவரது ஆன்மீக வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் பல குருமார்கள். ஆனால் அத்வைத வேதாந்திர ஒரு வரிசையை பார்க்கலாம். தாந்திரிக சாதனை ராமகிருஷ்ணன் ஆன்மீக அத்வைத வேதாந்தி ராமகிருஷ்ணன் சன்னியாசி தீட்சை அளித்தார். நிர்குண பிரம்ம தியானம் அத்வைத ஞானத்தை போயிட்டார். ஓகே, இஸ்லாமிய கோவிந்தராயர் இல்ல தோடாபுரின்னு போட்டுது. இவர்களின் தோத்தாபுரி அவர் பேரு. இவர்களின் தோத்தாபுரி பொதுவாக ராமகிருஷ்ணன் முக்கிய குருவாக அதிகம் குறிப்பிடப்படுகிறார். தோத்தாபுரி என்பவர் தான் அவருடைய குரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து யாரு சீடர்? யாரு? நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா விவேகானந்தர் தான் வெளியில பேசப்படுகிற அளவுக்கு ஷைன் ஆனாரு. காரணம் என்னன்னா அவர் தான் அந்த குருவை வந்து அந்த அளவுக்கு பற்றி கொண்டவர். தோத்தாபுரி என்பவருடைய வாழ்நாள் அது வந்து 300 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். யாரு? தோத்தாபுரி
பரமபுருஷன் வந்து மனித வடிவில் வருவது தெரிந்து இந்த தேகத்திலிருந்து அவர் ஆத்மா வெளியே போகக்கூடாதுன்னே தவம் செஞ்சார். நீ வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதரிப்ப, அப்ப நான் உன்னை பார்த்துட்டு பிசிக்கல் ஃபார்ம்ல பார்க்கணும். எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிட்டார். அதுக்கு முன்னாடியே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அந்த இதை கொடுத்தார். கொடுத்த அந்த கணத்திலேயே அவர் வந்து அப்படியே மெய்மறந்து அந்த இதை பேரின்ப நிலைக்கு போயிட்டார். தன்னை மறந்துட்டார். அவருடைய கதை உங்களுக்கு தெரியல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி தீட்சை வாங்கினார் தெரியுமா? தெரியும். இவர் வந்து காளியை தாங்க வழிபட்டார். காளியை தான் வழிபட்டார். காளியை வந்து தாயாகும், இந்த பிரபஞ்சத்தினுடைய தாய், அவள் தான் படைத்தவள், அவள் தான் பாதுகாக்கின்றவள் என்று அந்த காளியை தான் நினைச்சிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துல காளி கூட பேசுவாரு. காளி வந்து அவருக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் காதுல கேட்க ஒழிக்கும், மற்றவங்களுக்கு யாருக்கும் கேட்காது. ஆனா அவர் திருப்பி பேசுற அந்த அளவுக்கு வந்து மெய் மறந்து இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து ஒரு இன்னொரு தெளிவு பெற, அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா அப்போ இல்ல 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 எதை வந்து நான் என்னுடைய காளியினுடைய தோற்றமா வைத்திருக்கிறனோ அது அழிஞ்சு போயிடும். அப்ப அழியக்கூட பொருள் வந்து என்பது அவரை நான் பார்க்க முடியாது, பார்க்க கூடாதுன்னு ஞானம் பொருள். அப்போ இதுக்கு மேல அதான் சொன்னேன், அத்வைத தீட்சை அதெல்லாம் வருது. அதுல பல்வேறு படிநிலைகள் எத்தனையோ பொருள். அப்புறம் கடைசியா இந்த வந்து யாருக்கு கிடைக்கும் போது அவர் தோத்தாபுரி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து வேறு ஒரு மாநிலத்திலிருந்து, அவர் இவருடைய சொந்த இது வந்து மாநிலம் வந்து வெஸ்ட் பெங்கால். யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ அங்க மேற்கு வங்கத்து வழியாக ஏதோ ஒரு ஊருக்கு அப்பெல்லாம் நடைபயணமா தான் போக வேண்டியது. அப்போ அவர் பிரயாணம் பண்ண போகும்போது அவர் எங்க போறாருன்னு அதை பார்த்து அவர் இடையில தங்கி தான் போவாங்க. ஒரே ஸ்டெச்சில் போக முடியாது. ஒவ்வொரு ஊர்லயும் இரவானா தங்குவாங்க. அப்போ இடம் அறிந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை போய், ஏன்னா இவரை பத்தி அவர் தெரிஞ்சிருக்கிறாரு, அப்போ இவருக்கு தான் எனக்கு சரியான போதனை கிடைக்கும், நேரா போய் அவர்கிட்ட இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கிறாரு, எனக்கு வந்து உபதேசம் பண்ணணும் நீங்க. அவரும் ராமகிருஷ்ண பத்தி தெரிஞ்சவர் தான் தோத்தாபுரி. ஏன்னா அவருக்கு ஞானம் முக்காலத்தையும் கொடுத்த அளவுக்கு ஞானத்தை பெற்றவர். அவரு பார்த்தாரு, இந்த ராமகிருஷ்ணனுடைய மனசுல இருந்து காளியை வந்து நீக்குவது என்பது சாத்தியம் இல்லை. இது நீங்காத வரையிலும், இதுல இருந்து நீ விடுபடாத வரையிலும் நான் அஞ்ஞானம் இது முடியாது. அந்த அத்வைத இதை வந்து பகவானை பத்தி பிரம்மத்தை பத்தி நான் போதிச்சா புரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டாரு. நான் போயிட்டு திரும்ப போகின்ற வழியில வருகின்ற பொழுது நான் சந்திக்கின்றேன். இதற்கு இடையில நீ காளியினுடைய அந்த வடிவத்தை வந்து நீங்க உன் மனசுல இருந்து நீக்கணும், தயாரா இருக்கணும். அப்படியே ஆகட்டும்னாரு. அவர் போயிட்டாரு. இவர் போய் பார்க்கறாரு, முடியல. கண்ணை மூணுனா காளி தான் வருது. எந்த அந்த இன்னைக்கும் அந்த காளி காட்டு அந்த கோவில் வந்து இன்னைக்கும் அந்த இதுல வந்து அந்த கோவில் இன்னமும் அந்த பராமரிக்கப்படுது. அந்த ராமகிருஷ்ண காலத்துக்கு அப்புறமும் அந்த கோவில்ல அந்த சிலை எந்த சிலையை வழிபட்டாரு. இவரால் ஒன்றும் பண்ண முடியல, கதறாரு. அங்கே போய் காளிக்கிட்டே போய் விழுந்து கதறாருங்க, அம்மா எனக்கு இதுல இருந்து நீ விடுதலை கூட, நான் உன்னையே தாய் என்று நம்பினேன்னு என்னென்னோ பண்ணி பார்க்கறாரு. ஒன்றும் பண்ண முடியல. திரும்பி வருகின்ற நேரம் வந்துருச்சு. எத்தனையோ நாட்களுக்கும் மீண்டும் திரும்பி வராரு. நேரா போய் அவர் காலில் விழுந்துட்டு கதறி அழகாரு, தயவு செய்து என்ன இதுல இருந்து நீங்க நீக்கிடுங்க, என்னால அது வந்து நீங்கிறார், மனசை விட்டு அது போக மாட்டேனுது. ஆனா இதுதான் முடிவான நிலை இல்லைன்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க புரியணும், எனக்கு உபதேசம் பண்ணணும் போது வேற வழி இல்லாம அந்த சீடனுடைய அந்த தாகம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு என்ன பண்ணாரு, அவருடைய குருவத்தை ஆக்ஞா சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, ஸோ நினைவுடைய மைய பகுதி அதுதான். ஸோ என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஏதோ ஒரு கீறாரு, அதை எடுத்து, அது ஏதோ ஒரு சில்லுன்னு சொல்றாங்க, அதுல ஏதோ ஒரு பீஸ் கல்லும் மண் ஏதோ ஒன்று எடுத்து நெத்தி புருவத்தில் அப்படி தன்னுடைய மந்திர ஜபத்தை வச்சு அதை கீறாரு. கீறின உடனே அப்படியே கம்ப்ளீட் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அவர் இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு, வேற எதுவும் அவர் நினைவே இல்லை. உடனே போதனை கொடுக்குறாரு. போதிச்சுட்டு நீங்க தான் பிரம்மன்றது அந்த இது போதிச்ச உடனே அப்படியே அந்த நிமிஷமே அவருக்கு ஸ்டான்ஸ் இருக்காரு. அவ்வளவுதான், மெய் மறந்து அப்படியே கீழே விடல. எவ்வளவு நேரம் கழிச்சு மறுபடியும் சுயம் உணர்வு வந்தாருன்னு தெரியாது. வள்ளலார் தான் சொல்லுவார், ஒளிந்திரே என்று சொன்ன, அதாவது ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம். ஓங்கார அணை மீதுன்னா தவத்தில் செஞ்சுட்டு இருக்கும்போது உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவகன்று பளிங்கு வடிவெடுத்து என் எதிரே நின்றார். அவருடைய சிவந்த வடிவத்தை மறைத்து பளிங்கு போன்ற அப்படியே ஒளி வடிவமான தோற்றத்துல என் முன்னால வந்தார். இருந்தருள்க என எழுந்தேன். இறைவன் வந்து என் முன்னால வந்துட்டாருன்னு மரியாதைக்காக நான் எழுந்து நின்றேன்.
நான் தியானம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் பகவான் வந்த உடனே நான் என்ன பண்றேன், எழுந்திருச்சு நிக்கிட்டேன். அப்போ அவர் சொல்றார், எழுந்திருப்பது எண்ணி ஆங்காரம் ஒளி என்றார். ஏன் எழுந்திருச்சா? அப்ப நான் இருக்கேன்ற நினைப்பு உனக்கு இருந்ததால தான் எழுந்திருச்சா? அப்ப நீ இன்னும் நானும் நீங்க ஒன்னும் கலக்கல. நீ இருக்கிறன்ற நினைப்பு உனக்கு இருந்ததுனாலதான் நீ எழுந்திருச்சு நின்ன. அந்த ஆங்காரத்தை ஒளி, நான் என்பதை மற என்று சொல்ற. ஆங்காரம் ஒளி என்றார். ஒளிந்திருந்தேன் அப்போது. அடுத்த கணக்கு சொல்ற, ஒளிந்து உடனே அப்படியே நான் ஒளிந்திருந்தேன் அப்போது அவர் நானோ, நான் அவரோ அறிந்தினேன் முன்னிருப்பை. வள்ளலாரை பாட்டுல சரியா? நான் சொன்ன பாட்டுங்களா நீங்க போய் ஒன்னொன்னு நான் போட்டு காட்ட மாட்டேன். ஓங்கார அடைவீது என்பது ஞாபகம் வச்சுங்க. அந்த பாட்டை வேணா நம்ம குழுவுல போடுறேன், நீங்க அதை போய் சர்ச் பண்ணிக்க. வள்ளலார் பாட்டு. அப்போ இந்த நான் என்பது எப்போ அழியுதோ அப்பதான் பகவானுடைய அந்த பிரசன்னத்தை நீங்க வந்து பார்க்க முடியும். அதனால என்னை இந்த தவறான இதுல இருந்து என்ன நீ விடுவித்து உன்னுடைய பாதங்களிலேயே வைத்திரு என்று குருவினிடத்துல சரணாகி. குருவை தான் அவங்க வந்து சரணாகி. யாரை போய் பிடிச்சிக்குவீங்க? கண்ணுக்கு தெரியாதது எங்க போய் பிடிப்பீங்க? அதனாலதான் யுகந்தரும் யுகந்தரும் குருவின் வடிவில தான் அவர் வருவார். யார் ஒரு குருவினிடத்தில் அந்த பற்றுதலை விட்டு பெற்றுகின்றார்களோ அவர்களெல்லாம் ஞானத்தை பெறுவார். அதுக்கான அந்த தீட்சையை பெறுவதற்கு இந்த இயம நியமங்களை நீங்க கட்டாயமாக தெரிந்திருக்கணும். வேறையாவது சொல்லுங்க அடுத்த வகுப்பு.